இந்திய அஞ்சல் துறை வேலைவாய்ப்பு 30,000 கிராம அஞ்சல் பணியாளர் காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இந்திய அஞ்சல் துறையில் காலியாக உள்ள கிராம அஞ்சல் பணியாளர் பணியிடங்கள் நிரப்பதற்காக 2026ஆம் ஆண்டிற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பல்வேறு அஞ்சல் வட்டங்களில் சுமார் 30,000 காலிப்பணியிடங்கள் இந்த ஆட்சேர்ப்பின் மூலம் நிரப்பப்பட உள்ளது. கிளை போஸ்ட் மாஸ்டர்கள், உதவி கிளை போஸ்ட் மாஸ்டர் மற்றும் தபால் சேவகர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இவை பகுதி நேர பணியிடங்களாகும். தேர்வாகும் பணியாளர்கள் ஒரு நாளைக்கு 3 முதல் 5 மணி நேரம் மட்டுமே பணியாற்ற வேண்டியிருக்கும். எனவே விண்ணப்பதாரர்கள் வாழ்வாதாரத்திற்காக இதர தொழில்கள் அல்லது வருமான ஆதாரங்களை கொண்டிருக்க வேண்டியது என்பது விதியாகும். தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் 65 வயது வரை பணியில் தொடரலாம். கல்வித் தகுதியை பொறுத்தவரை விண்ணப்பதாரர்கள் 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு சமமான கல்வித் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக கணிதம் மற்றும் ஆங்கில பாடங்களில் தேர்ச்சி அவசியம். மொழித்திறன்: விண்ணப்பிக்கும் மாநிலத்தின் உள்ளூர் மொழியை எழுதவும் பேசவும் தெரிந்திருக்க வேண்டும். கூடுதல் தகுதி: சைக்கிள் ஓட்ட தெரிந்திருப்பது கட்டாயமாகும். வயது வரம்பு 18 முதல் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். வயது வரம்பு தளர்வு: அரசு விதிகளின்படி SC/ST பிரிவினர்களுக்கு 5 ஆண்டுகளும், OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 5 ஆண்டுகளும் வயது வரம்பில் சலுகை அளிக்கப்படும். விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் இந்தியா போஸ்ட் GDSonline.go.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். தேவையான ஆவணங்கள்: ஜாதி சான்றிதழ், கல்விச் சான்றிதழ், புகைப்படம், கையெழுத்து, மின்னஞ்சல் முகவரி மற்றும் அலைபேசி எண். விண்ணப்ப கட்டணம்: பொது மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ரூபாய் 100. SC அல்லது ST, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. கட்டணத்தை ஆன்லைன், UPI நெட் பேங்கிங் கார்டு மூலமாக செலுத்தலாம். இந்த ஆட்சேர்ப்புக்கு தேர்வு கிடையாது. 10ஆம் வகுப்பு பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் மெரிட் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தேர்வு செய்யப்பட்டவர்கள் பணி நியமனம் பெற்ற 30 நாட்களுக்குள் தங்களுக்கு வேறு வருமான ஆதாரம் இருப்பதை உறுதிப்படுத்தும் ரூல் 3A 3rd படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும்.